Hello, hi, வணக்கம். It's me. Okay, It's me, SKR. welcome to Akira. Universe. வந்துவிட்டோம். மீண்டும் ஒரு அமானுஷ கதை சொல்ல நாங்கள் இருவரும் ஓடோடி வந்துள்ளோம். ஓகே, SKR இன்னைக்கு நம்ம எதை சம்பந்தமா பேச போறோம்? பேய் கதை பத்தி பேசுறோம். இல்ல, நம்ம காமெடி எல்லாத்தையும் பேய் கதை பத்தி தான் பேச வந்திருக்கோம். ஒரு பேய் கதை பேசுறப்போ அந்த சீரியஸா இருங்க ப்ரோ. அமானுஷ கதை சொல்லதான் ஓடி வந்திருக்கோம். எது சம்பந்தமான வந்துட்டு உயரமான பேய பத்தி பேச வந்திருக்கோம். ஆபரேஷன் தியேட்டர்ல பணத்தை ஏற்ற மாதிரி ப்ரோ கொஞ்சம் இப்படி வாங்க. ரெண்டு உயரமான பேய பத்தி தான் பேச போறோம். ஒண்ணு ஸ்லெண்டர்மேன் பத்தி. ஸ்லெண்டர்மேன். இந்த ஸ்லெண்டர்மேன் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரில ரொம்ப பரவலா பேசப்பட்ட ஒரு பேய்னு சொல்லலாம், ஒரு கிரேச்சர்னு சொல்லலாம், ஒரு ஸ்கேரி ஸ்டோரி கூட சொல்லலாம். இன்னொன்னு வந்து ஜப்பான்ல உள்ளது அசிஷா குசாமா. அந்த பேரை மனப்பாடம் பண்றதுக்கு நான் செத்துட்டேன். இது வந்து ஜப்பான்ல உள்ள பேய், இது சரியான வளர்த்தியான பேய். ஓகேவா? இந்த ரெண்டு சம்பந்தமா தான் நாங்க இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பேச போறோம். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து செம்ம கிரிப்பியாவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் செம்ம ஃபன்னாகவும் இருக்க போது. ஏன்னா அது ரெண்டு கதையை நாங்க மனப்பாடம் பண்ணி பேசுறதுக்குள்ள போதும்னு இருக்கும். இன்னைக்கு வந்து நீங்க பாப்பீங்க எங்களோட திறமையா இந்த வீடியோல. அது முக்கியமா பார்த்துக்கிட்டே இருக்க தலைவனை. ஓகேவா? சரி, வள கொலை நான் பேச விரும்பல. நிறைய வீடியோக்குள்ள போயிடலாமா? கம் ஆன், லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்துட்டு அசிஷா குசாமா. அந்த பேயை பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த பேய் கதை வந்துட்டு ஓகே, இது வந்து ஜப்பான்ல ஆரம்பிச்சுன்னு சொன்னோம். முதல்ல இந்த பேயோட உருவ தோற்றத்தை பத்தி பேசிடுவோம். இதை சுத்தி இருக்க கதையை ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பேசலாம். ஓகேவா? இந்த பேய் வந்து சரியான வளர்த்தி. பார்க்க ஒரு ஒயிட் கேர்ள் மாதிரி இருக்கும், அழகா இருக்கும். அது ஒரு கரெக்டா சொன்னா, இது வந்து ஒரு பொம்பளை பேய். ஒரு தொப்பி போட்டிருப்பா. அந்த ஒரே தொப்பி. அந்த காலத்து பெரிய தொப்பி. எஸ், அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரில ஒரு தொப்பி போட்டு வருவாங்களா, அந்த மாதிரி தொப்பி போட்டு கவுன் போட்டிருப்பா. இவளோட ஃபுல் டைம் ஜாப் என்னன்னா வந்துட்டு சின்ன பிள்ளைங்களை கடத்திட்டு போறதுதான் அவளோட வந்து பிடிச்சமான விஷயம். அதுதான் அவளை செய்யறது. அதுக்கப்புறம் வந்து இந்த பேயை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இவளுக்கு வந்துட்டு சின்ன பிள்ளைய பார்த்தா, சின்ன பிள்ளைங்களை பார்த்தாலே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருமா. ஒரு பிள்ளைங்களை அவ கண்ணு வச்சுட்டானா எப்படியாச்சும் அவ வந்து அவ பக்கத்துல கடத்தி கொண்டு போய் இன்னச்சும் பண்ணிடுவான். இதெல்லாம் இந்த கதை வந்துட்டு எல்லாமே வந்து உண்மையா நடந்த கதையா அப்படின்னு கிடையாது. பொய்ன்னு சொல்ல முடியாது. ஜப்பான்ல பரவலா பேசப்படுற ஒரு அமானுஷ்யமான கதை. இத பத்தி பேசினாலே நம்மளுக்கு வந்து கெட்டது நடக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? இது யாரானாலும் சரி. ஏன்னா அந்த பொம்பளை வந்து எய்ம் பண்றது சின்ன பிள்ளைங்க. இப்ப நம்ம அது சம்பந்தமா பேசும்போது அதை அட்டாக் பண்ணுவோம். இது வந்து அந்த பேயோட ஒரு இது சொல்றாங்க. வருவாங்க. நம்ம வந்துட்டு எப்படி நம்ம வந்து அமிதாப்போ கொக்கோ சொல்லிட்டு ஜப்பான்ல வருவாங்க. அது தெரியும். ஆனா சொல்றேன் ஏன் ப்ரோ இது போக்கஸா பேச வர்றா ஆளுக்கு சொல்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இந்த பேயை பத்தி நீங்க பேசினா அந்த பேய் வந்துடும். ஒரு பையன், ஜப்பான்ல இருக்க ஒரு பையன் வந்து சின்ன பையன் வந்து ஃபேமிலியோட அவன் தாத்தா வீட்டுக்கு போறான். அது வந்து ஒரு கிராமம். ஓகேவா? அவன் மட்டும் தனியா போறான். தாத்தா பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட போயிட்டு அவனை இறக்கி விட்டு கிளம்பி வந்துட்டாங்க. அந்த மாதிரி வச்சுக்கோ. அவன் தாத்தா வீட்டுல தங்கிட்டு இருக்கான். ஓகே, ஜாலியா தான் அவனோட வந்து அந்த லீவு நாள் வந்து போயிட்டு இருக்கு. ஜாலியா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அவங்க தாத்தா வந்து அந்த ஜப்பான்ல வந்து ரொம்ப வந்துட்டு இந்த வயல்வெளி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு கிராமத்துல. ஆமா, கிராமத்துல. இதை சொல்ல நான் மறந்துட்டேன். அந்த பொம்பளை, இந்த நீட்டமான டால்கள் வந்து எங்க இருக்கும்னா வந்துட்டு வயல்வெளி, காட்டு பகுதி, வயல்வெளி, கிராம பகுதி அந்த மாதிரி இருக்கும். அவளுக்கு ஏன் அசிஷா குசாமான்னு பேர் வந்துச்சுன்னா 8 அடி உயரம் கொண்டவள். இதுதான் அவரோட பேரு. ஜப்பான் மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா இதுதான் அது வரும். 8 அடி உயரம் கொண்டவள். எனக்கு ஒருவேளை அந்த பேர் சொல்ல தெரியலன்னா நான் 8 அடின்னு வச்சுக்கிறேன். அந்த 8 அடி பொம்பளை. ஓகே, 8 அடி பொம்பளை. இது ஈஸியா இருக்கு. ஜப்பான்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, இவன் வந்து அந்த கிராமத்துக்கு போயிட்டான். ஒரு நாள் வந்து தாத்தா வந்துட்டு என்னது பாட்டியோட எங்கேயோ போயிருக்காங்க. கொஞ்சம் கடைக்கு சம்திங் போயிருக்காங்க. இவன் வந்து அந்த வயல்வெளி, கிராமம் தானே, வயல் அப்படியே இருக்கும். அங்க வந்து ஒரு சோளக்காட்டு பொம்மை வந்து எப்பவுமே இருக்குமா. இவன் வந்து அந்த சோளக்காட்டு பொம்மையை பார்த்து ரசிச்சிட்டு இருப்பான். சோளக்காட்டு பொம்மைன்னா என்னது? சாதாரண ஒரு என்ன சொல்லுவாங்க, குருவியோ விலங்கா காக்கா, குருவி, மிருகங்கள் வந்து திசை திறப்பதற்கு
சோளக்கட்டு பொம்மை வந்து வைப்பாங்க. ஏன்னா அது வயல்லாம் கடிச்சு தின்றோம். ஆமா, எலியோ சம்திங். ஓகே, சம்திங். தூரத்துல ஒரு பொம்பளை சரியான வளர்த்தி, சரியான டால், 8 அடி உயரம் சொன்னல, நடந்து ஆடி அசைஞ்சு அப்படியே நடந்து வரான். இவன் வந்து அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான், யாரு அக்கா இவ்வளவு வளர்த்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அக்கா ஹீல்ஸ் போட்டுருப்பாங்களோ அப்படி இவனுக்கு ஒரு எண்ணம். இவன் வந்து வர்றப்ப ஒரு சவுண்டோட தான் வருவாளா. என்ன சவுண்டு? போ 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 அப்படின்னு சவுண்ட். அவனை துரத்துது போ போன்னு. அவ வரப்ப அந்த சவுண்டு அப்படின்னு வருவாளா. தமிழ்ல போ போ. எனக்கு தமிழ் லாங்குவேஜ்லாம் தெரியாது, ஆனா அவன் வார்த்தை போ போன்னு இருக்கும். அது வார்த்தை தான், 2 வார்த்தை போ போ. அப்போ போ 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 அப்படிதான் அதோட வார்த்தைகள். ஓகேவா? அதை சொல்லிக்கிட்டே நடந்து வருவாளா. அவருக்கு வேற லாங்குவேஜ் இல்ல. போ 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 அந்த வேரியேஷன் வேணுமா மாறும் தவிர, ஆனா வார்த்தை ஒண்ணுதான். இது புரிஞ்சுக்கோங்க guys. அவன் வயசு என்ன மாதிரி, அந்த பொம்பளை வயசு அந்த மாதிரி. இவன் வந்து இருக்கான். ஓகே, நம்ம வந்து பாத்துருக்கோம். இப்போ என்னடா இது, யாரோ ஒரு பொம்பளை 8 அடி உயரம் இருக்கு, நடந்து வந்துட்டு இருக்கு, அக்கா ஹீல்ஸ் கட்டினா அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கப்ப போ 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 அப்படியே இவன் அதெல்லாம் ஜூம் பண்ணி கண்ணெல்லாம் தேய்ச்சி பாக்குறானா. அப்புறம் வந்து கை இப்படி நீட்டுதான் போ 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 அப்படின்னு சொல்லி இவனுக்கு வந்து ஒரு மாதிரி செலுத்துருச்சுலாம். ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஒரு பூரிப்பா ஆச்சு, ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது, இது வரைக்கும் இந்த பொம்பளை இந்த கிராமத்துல நான் பார்த்தது இல்ல, இந்த உயரத்துக்கு பாத்துருக்காங்க. பகல்ல பகல்லே பாத்துருக்காங்க. இவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆச்சு. அப்புறம் அவங்க தாத்தா வந்து இப்படி தோல்ல கை வச்சோன்னே இவன் பாக்குறான், இந்த பொண்ணு காண போயிடுச்சு. இவனுக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டமா ஆக ஆரம்பிக்குது அந்த பையனுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவனுக்கு என்ன நடக்குதுன்னா வந்துட்டு கெட்ட கனவா வர ஆரம்பிக்குது. நார்மல் எல்லாம் பேய் கதையில நடக்கிற மாதிரி தான் இங்கே நடக்குது. அந்த பேய் வந்து எப்படின்னா கெட்ட கனவு கொடுக்குது, அப்புறம் வந்து சத்தம் கொடுக்குது, இவன் எங்கேயாச்சும் போனா போ. அப்போ ஒரு நாள் பயந்துகிட்டு இது வந்து இந்த விஷயத்த வந்து தாத்தா கிட்ட வந்து அவன் சொல்லிட்டான். இந்த மாதிரி அமானுஷ சுத்தி எனக்கு இன்னொன்னு நடக்குது, ஒரு பொம்பளை பார்த்து அவன் தாத்தா சொல்றோமோ அவங்க தாத்தா வந்து அலறிட்டாரு. ஐயோ, பாட்டியும் தாத்தாவும் என்ன எப்படி ஆயிடுச்சு, பயங்கரமான அதே ஃபீல் தான். ஐயோ அந்த பொம்பளையா ரொம்ப கெடுக்கட்டதா ஆச்சு, விடிச்சா விடாதே அப்படின்னு. அப்பதான் வந்து பாட்டியும் தாத்தா என்ன பண்றாங்க, ஒரு போன் கால் எடுத்து பேசுறாங்க. யாருக்கிட்டனா ஒரு மந்திரவாதி வச்சுக்கோங்க, சாமி கும்பிடுவாங்க, மந்திரவாதி ஓட்டுறோம். எஸ் கரெக்ட், இதான் STR ஃபயரா இருக்காங்க. பேய் ஓட்டுறவங்கிட்ட கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் ஓட்டுறவங்களாம் வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி வந்து இந்த பையனை ஒரு ரூம்ல அடைச்சு சுத்தி அந்த என்ன சொல்லுவாங்க மந்திர எழுத்துக்கள்லாம் எழுதி செவுத்து ஃபுல்லா ஒட்டியிருக்காங்க. இது வந்து லைட்டா சைனீஸோட இது வரும், புத்திசம் ஃபாலோ பண்றவங்களும் தெரியும். அந்த பேய் ஓட்டுறவங்களோட வந்து இது இருக்கும், எழுத்துக்கள் மூலியமா வந்து பேயை துரத்துறது. அந்த பேய்க்கு வந்து அந்த 8 அடி உயரம் கொண்ட பேய்க்கு வந்துட்டு உப்பும் அந்த எழுத்தும் பயம். அந்த பையன் ஒரு நாள் இந்த ரூம்ல இருந்தானா மறுநாள் வந்து அவன் தப்பிச்சிடலான்னு ஒரு ஐதீகம். ஓகே, அந்த பேய் கிட்ட மாட்டினானா அந்த ஒருவேளை யாராச்சும் சப்போஸ் சின்ன பிள்ளைங்க மாட்டினுச்சுன்னா ஒண்ணு பலி. சப்போஸ் அதுல தப்பிக்கிறோம்னா ஒண்ணு இந்த நாட்டை விட்டு ஓடிடணும், ஜப்பானுக்குன்னு வரக்கூடாது, அங்கே போக கூடாது, ஜப்பானுக்கு வரக்கூடாது. நீ நாட்டை விட்டு ஓடிட்டுன்னா ஒண்ணு அது ஒண்ணு துரத்தி வராது. சப்போஸ் நீ மீண்டும் ஜப்பானுக்கு தான் வந்துடும், போ 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 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே, அந்த பேயோட வியாதி என்ன மாதிரி. ஓகே, இந்த மாதிரி தாத்தாவை எல்லாமே மந்திரவாதிலாம் செஞ்சு அடைச்சு வச்சுட்டாங்க இந்த பையனை ஒரு ரூம்ல. எஸ், ஒரு ரூமுக்குள்ள வச்சுட்டாங்க. தம்பி இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா தனியா அங்க ஸ்டே பண்றேன், என்ன நடந்தாலும் சரி என்ன நடந்தாலும் கதவு மட்டும் திறந்துடாது, அடிச்சு கூட கேட்பாங்க, கதவு மட்டும் திறந்துறான்னு சொல்லிட்டு இவன் பயத்துல இருக்க. அந்த பையன் நான் அப்படி என்ன தப்பு பண்ண, பார்த்தது ஒரு குத்தமா, நீட்டான வளர்த்தியான ஒரு அக்கா நடந்து வராங்களே, லைட் அடிச்சு ஒரு குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். இரவு நேரத்துல ராத்திரியில பாட்டி தாத்தா எல்லாம் வந்து தூங்க போயிட்டாங்க ஆறுதல் சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு தாத்தா கூப்பிடுற சவுண்ட் வந்து எனக்கு கேக்குது, கண்ணு பேராண்டி தூங்கிட்டியாப்பா அப்படின்னு. இல்ல தாத்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்ப வந்து தாத்தா சொல்றாராம், பயமா இருந்தா கதவு தோற, நான் தாத்தா வந்து கொஞ்ச நேரம் வந்து ஆறுதல் 2-3 வார்த்தை பேசிக்கலாமா அப்படின்னு. இவனுக்கு ஒரே சந்தோஷமா போச்சு, உங்க தாத்தா நம்ம மேல எவ்வளவு அக்கறையா, எவ்வளவு பாசமா, எவ்வளவு அன்பா இருக்காரு சொல்லிட்டு வேகமா கதவு திறக்கலாம் வரானா. இவனை திடீர்னு ஒரு உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு உணர்வு வருதா, இப்பதான் தாத்தா பேசிட்டு சந்தோஷமா போனாரு, இப்பயும் மறுபடியும் வரான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா நின்றான் அவன். அப்புறம் வந்துட்டு அங்க சுத்தி உப்பு வச்சிருக்காங்களா, உப்பு அந்த செவுத்துல எழுதப்பட்ட எழுத்துலாம் வந்து பாக்குறப்ப எழுதின எழுத்துல வந்து அப்படியே லைட்டா கலர் மாற ஆரம்பிக்குது, கருப்பு நீரா கலர் மாறாதான், உப்பு வெள்ளை கலர்ல தானே இருக்கும், அது கருப்பா மாறும். இவனுக்கு ஒரு பதட்டமாயிடுச்சு. தாத்தா வாய்ஸ்ல பேசி இருந்தது, கதவு அடிச்சுட்டு கதவு தர போ. தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்க, தாத்தா பாட்டி வந்து அடுத்த குழந்தைக்கு வந்து தாத்தா பாட்டி வந்து போயிட்டாங்க. அவங்க கேட்கல இந்த சம்பவம், பாருங்களேன் கடுப்பு வச்சாங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிட்டு ஒரு ஃப்ளோல வந்துகிட்டு இருக்கேன்.
நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். அப்புறம் வந்துட்டு என்னது அப்போ பயத்துல அங்க உட்காந்து இரவு டைம் வண்டி போட்டு வேண்ட ஆரம்பிச்சிட்டான். கண்ணை மூடி வேண்டி 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 ஒரு கட்ட சத்தமும் அடங்கிருச்சு, சூரியனும் உதயமாயிருச்சு. டக்குன்னு தாத்தா வந்து கதவு திறந்து உள்ள வராரு. வந்துட்டு என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி ராத்திரி இந்த மாதிரி குரல் வந்து கேட்டுச்சு தாத்தா அப்படின்னு. டக்குன்னு பார்த்தா அவங்க அப்பா அம்மா, அந்த பையனோட அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டாங்க. விஷயம் எல்லாமே தெரிஞ்சு அப்பா அம்மா சொந்தக்காரன் பந்தக்காரன் எல்லாமே வந்துட்டாங்க. ஐயோ இந்த பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டா விடாத அப்படின்னு சொல்லி காருக்குள்ள வந்து மந்தர் கட்டெல்லாம் வச்சு ஒரு 8-9 பேர் காருக்குள்ள வச்சு இந்த பையன் நடுவுல உட்கார வச்சு சுத்தி எல்லாரும் நிக்க வச்சு மந்திர கட்டை போட்டு நடுவுல உட்கார வச்சு இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஏர்போர்ட் வரைக்கும் கொண்டு போகணும். அதான் வந்து என்ன சொல்லுவாங்க, பிளான். அந்த மாதிரி செஞ்சு கூட்டு போயிட்டு இருக்காங்க. வழியில வந்து இவன் கண்ணை திறந்து பாக்குறான், அந்த பேய் வருது, வளர்த்து நீட்டா ஆடிக்கிட்டான் செஞ்சு போ போ கண்ணுக்கு மாட்டோம். அவன் பயப்படுறான். அப்புறம் கதுலாம் அடிக்க ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, தமிழ் சினிமால வர்ற பேய் கதை மாதிரி அப்படியே ட்ரீட் போட்லாம் பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு முன்னுக்கு. அவன் வந்து கண்ணை மூடிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டம் வந்துட்டு பேய் வந்து காணா போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஏர்போர்ட்ல போய் சேர்றாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த சாமியாரு அந்த சொந்தக்காரவங்க எல்லாமே சொல்றாங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த போ கிளம்பிடுச்சு, முடிஞ்ச அளவுக்கு வந்துடாதீங்க. இந்த பாயிண்ட் மட்டும் கரெக்டா முடிச்சுக்கிட்டான். முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு இந்த கம்பத்து பக்கத்து மீண்டும் கிராம பக்கத்து வந்துடாதீங்க. நீங்க ஒரு வாட்டி வந்ததே போதும். நீங்க ஒரு வாட்டி வந்ததே ரொம்ப நன்றி, ரொம்ப ஆனந்தமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நல்ல மெமரிஸ் கொடுத்துருப்பேன், நல்ல மெமரிஸ் கொடுத்துட்டீங்க, வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. 10 வருஷம் கழிச்சு தாத்தாவும் இறந்து போறாரு. அந்த சம்பவம் நடந்த பிறகு 10 வருஷத்துல தாத்தா இறந்துட்டாங்க. பாட்டி மட்டும் தான் இருக்காங்க. பாட்டிக்கு வந்து சீக்கு இருக்கு, ஐ மீன் வந்து ஒரு நோயில வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க பாட்டி. பாட்டிக்கு வந்து ஒரு போன் கால் வருது. இந்த மாதிரி பேரன் கால் பண்றான், பாட்டி எப்படி இருக்கீங்க பாட்டி அப்படின்னு. கண்ணு, நான் வந்து சாகரத்துக்குள்ள உன்னை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுற கண்ணு, எப்ப நீ ஊருக்கு வருவ அப்படின்னு. பாட்டி, நான் தான் வர முடியாது, தெரியாது உங்களுக்கு. யார் சொன்ன நீ வரலாம், அதுக்கப்புறம் அந்த பொம்பளை உன்னை ஒன்றும் செய்ய மாட்டா. பாட்டி, அவன் வந்து பயங்கரமான அப்படி இப்படின்னு சொல்றாங்க, நான் வரவே கூடாதுன்னு சொல்றப்ப பின்னாடிலாம் ஒரு சவுண்டு கேக்குதான். போ 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 போ. அதோட இந்த கதையும் முடியுது. இதான் அந்த கதை. போன்னு சொல்லி போன்னு சொல்லி முடியுது. ஆனா இந்த கதைகள், இந்த பாட்டி என்ன செத்துட்டாங்க, பாட்டி வந்து எனக்கு தெரியாது பாட்டி செத்துட்டாங்களா. ஆனா மரண படுக்கையில இருக்கிறப்ப கடைசியா பேரங்கிட்ட கால் பண்ணி பேசுறப்ப பின்னாடில இருந்து ஒரு வாய்ஸ் போ 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 போன்னு கேட்டுச்சு. இது வந்து எப்படி சொல்றாங்கன்னா, இந்த வந்து ஹசீனா குசாமா கதை வந்துட்டு 8 அடி இந்த உயர பொம்பளை கத்தி எப்படி பேசுறாங்கன்னா, இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதை. ஓகே गाइस, இந்த கதை அவ்வளவுதான். வாங்க நம்ம 2வது கதைக்கு போலாம். ஓகே, இப்பொழுது ஸ்டோரி நம்பர் 2. SKR, நம்ம இப்ப எதை பத்தி பேச போறோம்? ஸ்லெண்டர் மேன் பத்தி பேச போறோம். எஸ், இதுக்கு முன்னுக்கு இருந்தது 8 அடி உயர பொம்பளை. இவளும் உயரம் ஏறக்குறைய 8 அடிக்கு மேல இருக்கிற ஒருத்தன் தான். ஒரு 9-10 இருக்கும். எஸ், சில பேர் 32 அடி உயரம் கூட இருப்பான்னு சொல்றாங்க ஸ்லெண்டர் மேன். தென்னமரம் ஹைட்டுக்கு இருக்கலாம், நான் பார்த்தது கிடையாது. பட் ஆளுங்க நெட்டிசன் எல்லாமே சொல்லப்படுற விஷயத்த தான் சொல்றோம் நாங்க. அவன் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரில இருக்கிற ஒரு பரவலா பேசப்படுற ஒரு கதை தான் ஸ்லெண்டர் மேன். இந்த கதை எப்ப ஆரம்பிக்குதுன்னா 2009 ஒரு காம்படிஷன் வந்து நடக்குது. கிறிஸ்பி ஃபேண்டா சம்திங் இந்த பேரை ஒட்டி ஒரு தலைப்புல பயங்கரமான அமானுஷ புகைப்படங்கள் உங்கள்ட்ட இருந்தா நீங்க இந்த போட்டியில கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காம்படிஷன் சம்திங் ஃபார் தட். அதுக்கப்புறம் ஒரு புகைப்படம் 2 போட்டோ வந்து வருது. மர்மமான முறையில மர்மமான நபர்கள் மூலியமா ஒரு போட்டோ 2 போட்டோ வருது. ஆளுங்க பாக்குறாங்க, ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஒருத்தன் முகம் அடையாளம் தெரியாத ஒருத்தன் சரியான வளர்த்தி கோட் சூட் போட்டு கையில ஒரு பேக் வச்சிருக்கான், ஐ மீன் அந்த சூட் கேஸ் வச்சிருக்கான். ஆளு இருக்கிற மாதிரி ஒரு உருவம் வந்து இருக்கு. இது வந்து மக்கள் மத்தியில வந்துட்டு வைரலாக ஆரம்பிக்குது. யாரு இவன், எது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு வந்து இந்த ஊஞ்சல் ஆடுற இடத்துல வந்து பின்னாடி வந்து இருக்கிற மாதிரி ஸ்லெண்டர்மேன் எங்க சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்காங்களோ, குட்டீஸ் எல்லாம் இருக்காங்களோ, அங்கெல்லாம் இந்த ஸ்லெண்டர்மேன் இருக்கிற மாதிரி புகைப்படங்கள் இருக்கு. சில புகைப்படங்கள் வந்து உண்மையா இருக்கலாமா பொய்யா இருக்கலாம்னு தெரியாது. பட் இந்த கதைகள் இருக்கு, அதை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கதை ஸ்லெண்டர்மேன் ஒரு பேர் உருவாகுது. அதுக்கப்புறம் வந்து இது சம்பந்தமா கேம்ஸ், படம் எல்லாமே வந்துருச்சு. ஆமா. ஆனா மர்மமான விஷயமும் நடக்கவும் ஆரம்பிச்சிச்சு.
ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லெண்டர்மேனோட வந்து உருவ தோற்றத்தை வந்து நம்ம பேசிடுவோம். ம். ஸ்லெண்டர்மேன் வந்து எப்போதுமே கோட் சூட் வந்து போட்டிருப்பாரு. ம். அந்த கோட் சூட் எப்படின்னா மேன் இன் பிளாக்ல வர்ற மாதிரி வந்து அந்த கோட் சூட் கருப்பு வெள்ளை, ஒரு பணக்காரன் போட்டு சுத்துற மாதிரி. மேன் இன் பிளாக் கருப்பு வெள்ளைன்றதான் கோட் சூட். மூஞ்சி வந்து முகம் இருக்காது, மூஞ்சே இருக்காது, எஸ் ஃபேஸே இல்ல, கண்ணு மூக்கு வாய் ஒரு புருவம் முட்டை மாதிரி ஒரு ஷேப்ல முட்டை மாதிரி ஒரு தலை, முடி கூட இருக்காது. ஓகேவா? ஆனா ஸ்லெண்டர்மேனுக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஆக்டோபஸ் கை மாதிரி ஒண்ணு இது இருக்கும். இருக்கும். ஒரு 4 3 5 வச்சிருக்கோம், இங்கெல்லாம் இருக்கும். அது எப்பனா பிள்ளைங்களை கடத்தும் போது அது வெளியாகும். எஸ் எஸ்கேஆர் சொன்னால அதான் கரெக்டானது. இப்ப நம்ம பார்த்தோம் ஜப்பான்ல இருக்கிற அந்த 8 அடி பொம்பளை, இவனுக்கும் அந்த ஒத்துமை வந்து பிள்ளைங்களை கடத்துறது தொடர்பு இருக்கு. ஓகே இந்த ரெண்டாவது தொடர்பு இருக்கு. ஆனா இந்த கதைகள், இந்த முதல்ல சொன்ன கதையும் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த கதையும் கற்பனையான கதைகள், நிஜத்துல நடந்தா இல்லைன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா மக்கள் மூலியமா பேசப்படுற கதைகளை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஏன்னா என் வீடியோ குட்டீஸும் பாக்குறாங்க, பயப்படக்கூடாது. ஓகேவா? ஸ்லெண்டர்மேனுக்குள்ள போவோம். இந்த ஸ்லெண்டர்மேன் கதை வந்து ஒரு காலகட்டத்துல வந்துட்டு வைரல் ஆகுது. அதுக்கப்புறம் தான் படம் இது சம்திங் நான் சொன்னல, எப்படின்னு இப்ப சொல்றேன். ஒரு ஸ்கூல் பிள்ளை என்ன பண்ணுதுங்க, அது கூட்டளி கூட்டிட்டு காட்டு பகுதி கூட்டு போயிட்டு இங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்தியில வந்து குத்த ஆரம்பிச்சிருக்காங்க. 3 பேர் சேர்ந்து ஒரு பொம்பளைய, அந்த பிள்ளை உயிருக்கு தப்பிச்சு ஓடி வந்து வெளியே வந்து அதோட நல்ல நேரம், ஓகேவா, சாகல, தப்பிச்சு ஓடி வந்து வழியில கரெக்டா பொதுமக்கள் பார்த்து போலீஸ்ல வந்து இந்த பிள்ளைய கொடுத்து ஆம்புலன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 பொம்பளை பிள்ளைங்களை பிடிச்சி ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு விசாரிக்கும். அவங்க ஃப்ரெண்டு தானே, இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்கறப்ப அந்த பொம்பளை சொல்லிச்சேன், அந்த ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும், இல்ல இது வந்து செய்ய சொன்னது ஸ்லெண்டர்மேன் தான், ஒருவேளை இதை நாங்க செய்யலன்னா ஸ்லெண்டர்மேன் வந்துட்டு எங்களையும் எங்க குடும்பத்திலே வந்து கொன்றுவாங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல். அதுக்கப்புறம் வந்து 40 வருஷம் இவங்களை வந்துட்டு இதுக்கு அனுப்புறாங்க, ஜெயிலுக்கு அனுப்புனாத ஒரு கதை இருக்கு. இந்த ஸ்லெண்டர்மேன் பத்தி பேசினாலே நிறைய கெட்டது நடக்கும். எனக்கு ஒரு கதை தெரியும். என்னது? ஒரு பையன், அவன் பேரு மேக்ஸ் அப்படின்னு, ஆனா தெரியல அது மாதிரி நடந்துச்சா இல்லையான்னு. நான் பார்த்த அளவுக்கு இந்த கதை, அவன் வந்து நல்ல ஒரு இடத்துல போட்டோ எடுக்க ரொம்ப பிடிக்கும். மெயினா இந்த நேச்சுரல்னா இந்த காட்டுக்கிட்ட போறது தானே, அங்க போயிட்டு அவன் போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவான். போயிருக்கான் போட்டோ எடுக்கும்போது ஒரு மாதிரி போட்டோ வந்து கிளிச் ஆனிச்சு. கிளிச் ஆச்சு, என்னடா கிளிச் ஆகுதுன்னு சொல்லிட்டு சரி அப்பயும் போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோ செக் பண்ணி பார்க்கும்போது பின்னாடி ஒருத்தன் நின்று இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பின்னாடி நின்று இருக்கான். இவன் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சரி சேஃப் இல்ல போல சொல்லிட்டு அவன் சீக்கிரமா ஓடி கிளம்பிட்டான் வீட்டுக்கு. அப்பெல்லாம் அவனுக்கு வந்து ஒரு அந்த கனவு, அந்த ஸ்லெண்டர்மேன் இருக்கிற மாதிரி ஒரு கனவோ பயமோ வர ஆரம்பிக்குது. இப்ப நம்ம பேசி இருந்தா கூட டக்குனு பின்னாடி அவன் இருக்கானோ பார்த்து இருக்கானோ ஸ்டாக் பண்ற மாதிரி அவனுக்கு ஸ்டாக் பண்ண ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்லெண்டர்மேன். அவன் ஸ்டாக் பண்ணிட்டு அவன் மைண்டை மேனிபுலேட் பண்ணிட்டு உங்களை வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்றவன் தான் ஸ்லெண்டர்மேன் சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் ஸ்லெண்டர்மேன் பத்தி பேசுற மிக ஒரு முக்கியமான விஷயம். ஸ்லெண்டர்மேன் முக்கியமா ஃபோக்கஸ் பண்றது குழந்தைகளும் சுத்தி இருக்கிற ஆளுங்க. ஆனா ரொம்ப ஃபோக்கஸ் பண்றது இப்ப ரொம்ப வீக்கான. ஆமா, எஸ், லைக் ரொம்ப வீக்கான இந்த விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த முதல்ல சொன்ன ஹசி குஷாமா, அந்த ஜப்பான்ல இருக்க 8 அடி பொம்பளையும் இவனும் முக்கியமா ஃபோக்கஸ் பண்றது வீக்கா இருக்கிற குழந்தைகள். இதை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த இடத்துல எஸ்கேஆர் மூலியமா நான் அந்த இடத்துல பதிவு பண்றேன். இது முக்கியமான விஷயம். இந்த வீக்கா இருக்க குழந்தைங்க வந்து பார்த்துட்டு இது வந்து அமானுஷ சம்பந்தமா இந்த இடத்துல வந்து அடிஷனல் கொஞ்சம் நான் பேசிக்கிறேன். அமானுஷத்துல ஒண்ணு இருக்கு, நீ ஒருவேளை பேய நேர்ல பார்த்தா கூட நீ பயப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உன் எனர்ஜி வந்து நீ ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டனா எதுவா இருந்தாலும் உன்னால ஃபைட் பண்ண முடியும். நீங்க கொஞ்சம் வீக் ஐயோ சக்குன்னு ஐயோ நீங்கன்னா அந்த ஐயோவே உங்களுக்கு வந்து ஊதுற மாதிரி ஆயிரும். வாட் எவர் ஹேப்பன் மஸ்ட் பி ஸ்ட்ராங். எது நடந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் லைஃப்ல வந்து சொல்லுவாங்க. அமானுஷ விஷயத்துல அதான், ஏன்னா அதெல்லாம் பேட் எனர்ஜி. நீங்க குட் எனர்ஜியா மாறணும், வீக் எனர்ஜியா இருக்கக்கூடாது. ஓகே, வேற இந்த ஸ்லெண்டர்மேன் பத்தி யாராச்சும் பேசினாலும் அவங்க டிஸ்கஸ் பண்ணாலும் அவங்க மறந்துடுவாங்க. இன்னொன்னு அவனை பத்தி ரொம்ப தேடிக்கிட்டே இருந்தா அது கனவுல வந்து அவன் டிஸ்டர்ப் பண்ணும். எனக்கு கனவுல ஸ்லெண்டர்மேன் வரல, ஒரு செக்ஸியான புள்ள ஆடிட்டு இருந்துச்சு. இவனுக்கு ஸ்லெண்டர்மேன் வந்தாங்க. எனக்கு ஸ்லெண்டர்மேன் இவன் ஸ்லெண்டர்மேன் அது ரொம்ப அந்த கதை யாராச்சும் ரொம்ப படிச்சுக்கிட்டு இருந்தா கூட ரொம்ப மறந்துடுவாங்க. எது நம்ம ஏதாச்சும் ஒன்று சொன்ன முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு பார்த்தா கூட மறந்து. ஏன்னா அது வந்து எப்படி சொல்லுவாங்க, சில பயத்துல வந்து சேருதுல. இப்ப பயத்துல அவங்க படிக்கிறாங்க. இப்ப நான்லாம் வந்து நான் இதோட பயங்கரமான அமானுஷ கதைலாம் படிச்சிருக்கேன். சில கதை வந்துட்டு எனக்கு வந்து தாக்கம் இருந்திருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சில விஷயம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எல்லாம், ஏன்னா இது நம்ம பேசுறது வந்து பேட் எனர்ஜி. ஆமா, நம்ம இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு சில விஷயம் எனக்கு நான் உணர்ந்திருக்கேன், எனக்கு நடந்திருக்கு. ஆனா நான் அது அவளே கண்டுக்க மாட்டேன். பேயா இருந்தா என்ன பண்ண முடியும் உன்னால? ஓகே, ஆண்டம் சக்தி மண்ணுக்கு பேயலாம் சும்மா ஜூஜூபி, நான் அப்படி நம்புறவன். நான்
பேயை வந்து நான் கடவுளா பார்க்கல, கடவுளா பார்க்கறேன், பேயை தான் பார்க்கறேன். அதனால எனக்கு அதை நினைச்ச இது கிடையாது. அது வேலையை பார்க்குது, நான் என் வேலையை பார்க்கறேன். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஓகேவா? இந்த 2 கதையிலும் இல்ல இருக்கிற ஒற்றுமையை மீண்டும் ஒரு முறை வந்து நான் சொல்லிடுறேன். 2மே கற்பனையா மக்களால் பேசப்படும் ஒரு கதை. அதுவும் முக்கியமா சின்ன பிள்ளைங்களை பயமுறுத்துறதுக்காக ஜப்பான்ல ஒரு கதையும் வெஸ்டர்ன் கண்ட்ரில ஒரு கதையும் மேட்ச் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது பல யூடியூபர்ஸ், பல சோசியல் மீடியால இத சம்பந்தமா நிறைய வீடியோஸ் அதான் வந்திருக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்ப நாங்களும் அந்த அரைச்சமாவே அரைச்சு இவ்வளவு எடுத்து உங்க மூஞ்சில நாங்களும் தெளிக்கிறோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வக்கீரா யூனிவர்ஸ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்ப லைக்ஸ், கமெண்ட், ஷேர், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சவங்களுக்கு வந்து சொல்ல விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எல்லாமே உங்கள் விருப்பம். நீங்க சொல்ல வேண்டியது இருக்கா? மறுபடியும் ஒரே இதுதான். உங்களுக்கு ஏதாச்சும் நடந்துருந்துச்சுன்னா நீங்க எங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். நாங்க உங்க கதையை எடுத்து உங்ககிட்டே சொல்லுவோம். தம்பி தெரியலன்னா பேசாது. உங்களுக்கு நினைச்ச ஒரு அமானுஷ கதைகள் இருந்தா சொல்லணும் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம வந்து எங்க சோசியல் மீடியா சைட்ல வந்து நீங்க சொல்லலாம். அது வந்து உங்கள் விருப்பம். எனக்கு இந்த மாதிரி கதைகள் இருக்கு. SKR நீயும் வந்து உன்னோட அழகான புன்னகை சிரிப்பு, சூர்யா சிரிப்போட என் கதையை சேர்த்து சொல்ல முடியுமா நினைச்சுக்கிறா. SKRக்கும் நீங்க சொல்லலாம், என்கிட்டயும் வந்து சொல்ல. எங்களோட சோசியல் மீடியா லிங்க் வந்து கீழே இருக்கும். நீங்க தாராளமாக வந்து உங்க கதைகளை எங்கிடம் ஒப்படைக்கலாம், சொல்லலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா அனைத்துமே உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம் இல்லாம எதுவுமே இல்லை. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆல்சோ. ஓகேவா? இது வந்து என்னோட வந்து கட்டாயம். என்ன சொல்லுவாங்க, நான் இது வந்து ஒரு ஃபாலோ பண்ற ஒரு ரூல்ஸ். ஓகே கைஸ், அவ்வளவுதான். இந்த 2 கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த 2 கதையில உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி கீழே காமெண்ட் பண்ணுவீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா எங்களோட வேகம் ஒண்ணு என்ன சொல்லுவாங்க, நீங்க காமெண்ட் நிறைய பண்ணதான் எனக்கு வந்து ஆசையா இருக்கும். நிறைய வீடியோஸ் வந்து ஒண்ணு பயங்கரமா பண்ண சொல்லிட்டு அது தயவு செஞ்சு பண்ணிருங்க. என் வீடியோ புதுசா பாக்குறவங்க நிறைய வீடியோ செஞ்சு போட்டிருக்கேன், அது எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் சம்திங் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து கட்டாயம் கிடையாது, ஒரு அன்பு கட்டையில கொடுக்குறேன். ஓகேவா? சரி, அவ்வளவுதான். ஏன் செலவன் இருக்கேன் சொல்றான் இன்ட்ரோ. ஓகே, இட்ஸ் மீ SKR. அவர் வந்து SKR இஸ் மீ. எனக்கு இஸ் மீ, சாரி, இட்ஸ் மீ.